குமரி மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ராஜாபூர் சுசீந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் மூதாட்டிகளை குறிவைத்து அரசு உதவித்தொகை மற்றும் நலவாரியத்தில் சேர்த்துவதாக பேசி ஏமாற்றி நூதன முறையில் மர்ம பெண்கள் சிலர் மோசடியில் ஈடுபட்டனர். போலீசாரின் தீவிர தேடுதல் காரணமாக சில மாதங்களாக பதுங்கியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் கைவரிசையை காட்டத் துவங்கியுள்ளதால் குமரி மாவட்ட மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியைச் சேர்ந்த 75 வயது மூதாட்டி லட்சுமி. இவரது கணவர் 88 வயதான ராமையா. நேற்று ராமையா வெளியே சென்றிருந்த போது மூதாட்டி லட்சுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மூதாட்டியின் வீட்டிற்கு வந்துள்ளார். அவர் மூதாட்டியிடம் தான் அரசு நலவாரியத்தில் இருந்து வந்துள்ளதாகவும் நலவாரியத்தில் சேர்வதற்கான தகுதி தங்களுக்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதற்கான ஆவணங்களான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்றவைகளை தருமாறு கூறியுள்ளார். இவ்வாறு சேர்வதன் மூலமாக அரசாங்கத்தில் இருந்து மாதந்தோறும் உதவித்தொகை கிடைக்கும் எனவும் அந்த பெண் கூறியுள்ளார். இதனை உண்மை என நம்பிய மூதாட்டியும் தன்னிடமிருந்த ஆவணங்களை அந்த பெண்ணிடம் காண்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வயிறு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது இருக்கா என அப்பெண் மூதாட்டியிடம் கேட்டுள்ளார். இதனால் வீட்டில் இருந்த சாப்பாட்டை அப்பெண்ணிற்கு மூதாட்டி கொடுத்துள்ளார். அந்த பெண்ணும் சாப்பிட்டுவிட்டு நலவாரியத்தில் சேர்ப்பதற்கு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றும் காதில் தங்க கம்மல் அணிந்து இருப்பதால் வசதியானவர் போல் தெரிவதாகவும் கம்மலை கழற்றி வைத்துவிட்டு புகைப்படம் எடுத்த பின்பு அணிந்து கொள்ளுமாறு அந்த பெண் கூறியுள்ளார். இதனையும் நம்பிய மூதாட்டி காதில் அணிந்து இருந்த சுமார் 60,000 மதிப்பிலான 4 கிராம் தங்க கம்மலை கழற்றி வைத்துள்ளார். பின்னர் மூதாட்டியை புகைப்படம் எடுத்துவிட்டு மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பி அந்த தங்க கம்மலை திருடிக்கொண்டு மர்ம பெண் மாயமாகிவிட்டார். பெண் திடீரென மாயமானதால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி லட்சுமி தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அக்கம் பக்கம் உள்ள உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். அவர்கள் மூதாட்டியை ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று புகார் அளிக்க வைத்தனர். புகாரின் அடிப்படையில் நூதன மோசடியில் ஈடுபட்ட அந்த மர்ம பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதேபோல் குமரி மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ராஜாபூர், சுசீந்திரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மூதாட்டிகளை குறிவைத்து இதே முறையில் அரசு உதவித்தொகை மற்றும் நலவாரியத்தில் சேர்த்து விடுவதாக பேசி நூதன முறையில் ஏமாற்றி அவர்கள் வீட்டிற்கே சென்று நகைகளை பறித்துவிட்டு மர்ம பெண்கள் சிலர் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த கும்பலை போலீசார் தீவிரமாக தேடத் தொடங்கியதால் அந்த கும்பல் சற்று பதுங்கி இருந்தது. தற்போது மீண்டும் கைவரிசையை காட்டத் துவங்கியுள்ளதால் குமரி மாவட்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாவட்டத்தில் இந்த கும்பல் வேறு எங்கும் கைவரிசை காட்டுவதற்கு முன்பு காவல்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.